வீராட்சிமங்கலம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ உச்சிகாளியம்மன், ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ கண்ணமுடையார் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஊர் மண்ணினுடைய பொதுமக்கள் இந்த நிகழ்வை துவங்கி வைத்து சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா VS காளிமுத்து அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் VP செந்தில்குமார் அவர்களே, ஊர் கவுண்டர் கந்தசாமி அவர்களே, ஊர் நாட்டாமை காளிமுத்து அவர்களே, ஊர் நாட்டாமை பழனிசாமி அவர்களே, ஊர் நாட்டாமை சின்னப்பன் அவர்களே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நம்பி தட்டலாம். நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த உங்களையும் எங்களையும் இணைப்பு பாலமாக இருந்து இணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஜீவன் டிவி லட்சுமணன் அவர்களுக்கும் தாராபுரம் சாமிக்கண் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க. பொதுவா கும்பாபிஷேக விழா, கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நம்ம ஆன்மீகம் சொல்கிறது. ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் தெரியுமா? அது காரணம் இருக்கு. முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றோம். இதை நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? அதுக்கும் காரணம் இருக்கு. மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். 12 ராசி 27 நட்சத்திரம். 27 12 கூட்டுங்க 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்ல 9 கிரகம் தான். உங்க கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இந்த ராசி நட்சத்திரம் கிரகம் 12 27 9 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனாலதான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதணும்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐயும் 48ஐயும் சேர்த்தீங்கன்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். பொதுவா இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள். அவெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு தடவை கைதட்டுங்க பாப்போம். இதான் சிறப்பு. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு பார்த்து இப்பதான்டா கல்யாணம் பண்ணேன். அந்த பிள்ளை நம்மளை தான் பார்க்கதா, அதை வேற யாரும் பார்க்கறானா? நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோம், அந்த பிள்ளை ஹஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போக கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம சந்தோஷமா உட்காந்து. அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவ. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துடணும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஊர். அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டுல இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோட போய் உட்காந்துட்டான். நாங்க சோக்கு சொல்லையில சேர்ந்து பிடிச்சிருச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான். 4 லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த காப்பி வித்தவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே? சில்லறையா இல்ல, இந்த நான் தர்றேன் நைட்டியை தூக்கி டவுசர்ல கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானு. அப்படி சிக்கலான ஆள்லாம் இன்னைக்கு நாட்டுல இருக்கிறான். ஆனா பாருங்க, இந்த பயலுக்கு பூரா கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காங்க. பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்கன்னு வைத்தறிச்சல் உட்காந்துருக்காங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு இவங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கெல்லாம் பூங்கொத்தோட போய் நிற்கிறோம். வந்தவங்கள 2 பேர் சொல்றான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெல்லாம் சாவல போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளவு சந்தோஷம். பாருங்க, இந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டான். ஒரு இட்லி எத்தனை இட்லிமா சுடலாம்? 8 இட்லி 12 இட்லி. சட்டி பெரிய சட்டி போல இருக்கு. அது தக்கன குழி இருக்கத்தானே செய்யும்.
ஆனா என் முன்னாடி 4 இட்லி தான் சுடுறா, அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறா. ஏன்டின்னு கேட்கிறேன். நான் சமூக இடைவெளி விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊத்திருக்காக்கா. சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. ஒரு மனுஷன் கோவம் வருமா வராதா? விட்டாலும் வராரு என் பொண்டாட்டிய. ஏன் பசு கிடையாது, கோச்சுட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அப்பதான் ஆம்பளைக்கே தைரியம் வரும். ஓரமா உட்காந்து போன்ல அழுதுகிட்டு இருந்தா. அவ அம்மாட்ட தான் அழுகுறா. அந்த அம்மா வந்து சேராதுன்னு நினைச்சேன். ஒரு அரை மணி நேரத்துல ஒரு வேன் வந்துட்டான். தண்டான முண்டனமா 4 பேர் இறங்கினான். யாரா மகாராசா அப்படின்னு கேட்டான். நான் தான் அப்படின்னு. சாம்பார்ல உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பில்லைன்னு சொன்னேன். உனக்கு எந்த ருசியும் தெரியல, கொரோனா இருக்கு வண்டியில் ஏறான் ஏற்றிட்டு விட்டாங்க. பெரியாஸ்பத்திரிக்கு போன போட்டு விட்டாயா. அப்ப மனுஷ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதுலதான் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? பெண்கள் பொறுப்போடு இருக்கிறாங்களா? உண்மையிலே இவ்வளவு செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேக விழா பண்ணியிருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்கிற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனும் கொடுக்க மாட்டான். அதுல என் சித்தப்பே ஒன்னா நம்புறேன். நம்ம திருப்பூர்ல தான் கம்பெனி வச்சிருக்காரு. 200 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறான். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில 5 மணிக்கு அடுப்பை பத்த வைப்பாரு, கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு. எங்க ஊர்ல 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாரு. நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினைச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு. அதனால என்னை பார்த்து சொன்னா பாருங்க, மகனே இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டானா என்ன பண்ண சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தான். அந்த 100 பேரும் பொழைச்சுக்கிட்டே என் சித்தப்பையும் போய் சேர்ந்துட்டான். அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனா நான் ரொம்ப தாராளமானாலும் எங்க டீமுக்கே தெரியும். அப்படின்னா நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல போடலாம்னு காசை எடுத்தேன். வெறும் 500 ரூபா தாலாம் வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய 50 ரூபா தாள் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான். என்னன்னு திரும்பி பார்த்தேன், அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன். உன் காசை நீ உண்டியலில் போட்டா தாண்டா புண்ணியம் உன்னையே சேரும்னே. அவன் என்னை பார்த்து சொன்னா, உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலிருந்து தேவகோட்டை பாத யாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை, டீக்கும் வழி இல்லை. ஆனா உண்மையிலே எல்லா தெய்வங்களுக்கும் இந்த விழாவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு முருகன் பொறுப்பா இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு பாருங்க. அதானங்க பெருமை. அந்த விநாயகருக்கு அப்துல்லா கோயில் கட்டுறாரு. இதாங்க மத ஒற்றுமை, மத நல்லிணக்கங்கிறது. இதுதான் மனசுல இருக்கணும். பாருங்க, அவர் காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் வாங்கி சாப்பிடுறோம். இப்படித்தான் மனுஷன் இருக்கணும். ஆனா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க. ஒரு காலத்துல இதுல பைக்ல போறவன் பைக்கை நிப்பாட்டிட்டு கோயில் கோபுரத்தை பார்த்தா கையெட்டு கும்பிட்டான். ஆத்தா மாரியாத்தா, நான் போற வேலை நல்லபடியா நடக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவசர உலகத்துல போறான். ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில காளியம்மனுக்கு கிசுறான். காளியம்மா நான் தாராபுரம் போய்கிட்டு இருக்கேன் அவசரமா. இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, இவர் 1 ரூபா சுண்டி விடுறாரு. காளியம்மா டேக் இட், எடுத்துக்க. காளியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மள்ட்ட வேலையை காட்டணும். இப்ப மனுஷன் நிம்மதியா இருக்காம இருக்கல. அதுல 2 பேர் வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்புத்தான் என்றைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய, இந்த கொங்கு மண்டலத்துக்கே பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது இருக்கும். ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பிடுற, லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற. நல்ல எஃபெக்ட். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாநில அளவில் முதல் 5 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய
நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி முனைவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. இது மனுஷன் செய்கிற வேலையாடா? பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா ஐயா. இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? அது வச்சிருந்த காரை யாரு வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புறப்படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன். அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறா, மூதேவி மானிட்டர் குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 65 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கை. மங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு. உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதுரா. நீ ஒரு உருட்டுக்கிட்டு வாசிக்கிறீன்னா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க. பழைய படத்தில் நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால நம்ம டீம்ல இருக்க பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு சித்தப்பா பனியன் கம்பெனி வச்சிருக்காரு. 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜரா இருந்து நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆளு. அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அந்த ஆள் நிலைமைய. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. அந்த புஷ்பா மேம்பாலத்துல பஸ் ஏறி இருக்கு. அந்த 200 கோடி சொத்துள்ள ஓனர் தோல்லே பனியனை போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்காங்க. கீழே மேலேருந்து கூப்பிட்டு இருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டா கழட்டி போட்டு ஆந்திரா குமணம் தான் இப்ப முறுக்கு புடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான பாருங்க. எங்க கம்பெனிக்கு வந்து 9 மாசம் ஆகுது. இவன் தான் ஓனர். எப்ப தெருவுக்கு வருவான்னு தெரியல. அப்படி சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல சின்ன பொண்ணுதான். அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி. சின்ன மாமியா முறை வேணும்டா உனக்கு. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற எவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்கிற மப்புட்டை கழுத்து அடி கிரு கிருன்னு இருக்கும். எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை திறக்கடா பார்த்துட்டாவது போறேன். பட்டாணி வாங்கி தின்ட்டு 10 நாள் படுத்துக்கிட்டு திறக்கல. அப்புறம் லட்சுமண் சுருதியில ஒரு 3 வருஷம் விடல. திண்டுக்கல் அங்குங்க அலைஞ்சான். அங்கே ஆண்டா அலைகிறான், இங்கே கூட்டியாந்துருக்கான். பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உமாநாத்துங்கிறது அப்பா அம்மா வச்ச பேரு. அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும். மூடி சுத்துனதுனால தம்பி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காப்புல. எங்களுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர்
அவரை நாங்கள் இது மாதிரி பெரிய மேடைகள்லாம் போட்டால் அவரை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா நீங்கள் காலையில் நட்டெல்லாம் கலட்ட வேண்டியதில்லை. அவர் குழுங்குல அதெல்லாம் கலண்டு இருக்கும். காலையில் ஈஸியாக கழட்டிட்டு போயிடலாம். ஸ்பேனர் இல்லாமல் கழட்டலாம். பாசத்துக்குரிய அருமை தம்பி, தனக்கு எங்கள் பட்டிமன்றத்தை நீங்கள் ரசித்தால் ரசிக்காட்டினாலும் எங்களுக்குள்ளே ஒரு ரசிகரை வைத்திருக்கிறோம். அருமை தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையான ஆடியோ சிஸ்டம், மைக் செட். பேர் என்ன தம்பி? சிவன். யார் ஆப்ரேட்டரு? இத்தனை பேர் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் தானே தம்பி? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தா தெரியும், திருப்பி வருமா உட்காந்துருப்பேன். நல்ல மைக் செட்டியா, அருமையாக வச்சிருக்கேன். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்தி பொட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவர்கள், நீங்க நாளைக்கு காலையிலே இந்த யூடியூப் சேனல்ல உங்க பட்டிமன்றத்தை பார்க்கலாம். கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டரும் அவர் தான். இப்போ எடுப்பாரு, காலையில 7:30 மணிக்கெல்லாம் யூடியூப்ல போட்டுருவார். நம்ம ஊர் பேர் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வரும். உங்க முகங்கள்லாம் அதில் தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கும் நன்றியை சொல்லி, அருமையா எல்லாம் ரசிக்கிறீங்க. நிற்கிறவங்க உட்காரலாம். அப்படி அறுத்த குறுப்பு நாங்கள் இல்லை. கைதட்டுங்க, நல்லா எல்லாரும் ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஏன் கைதட்ட சொல்லணும்னா, நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதனால தான் கைதட்டுங்கன்னு சொல்கிறோம். அருமையாக ரசிக்கிறீங்க. இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக, ஆண்களின் உழைப்புத்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியரும் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் வருவார்கள். எந்திரிச்சு உட்காருக்கிறான். வேட்டி பத்திரம் காத்தடிக்குது வேட்டி பத்திரம். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ ஹலோ. நான் சிவான்னு சிவன விருந்து எல்லோ சிவபாதஞ்சரணம் விட்டு முன்னு விருந்து எல்லோ மும்பாதஞ்சரணம் விட்டு சரணாஞ்சரணம் பண்ணுதாய வீராட்சி மங்களங்காளியம்மா சாச்சனம்மா உம்பாதம். அவ அண்ணலிட்ட பத்தினியாள் தீண்டும் தாமரையா முன்னலிட்ட காலத்திலே தாயே கருமாறி உருமாறி திருமாறி அங்கே காளி என்ன பேர் வாங்கி ஆத்தா காளி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சற்றேரலான கன்னியே அங்க சண்டி முண்டி சாமண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கவே அங்க 7 கன்னிகளே. இந்த அமராவதி ஆத்தங்கரையிலே உனக்கு எடுத்தாங்க ஒரு உடி பண்ணு போட்டாங்க ஒரு விரிநூலு. இன்னைக்கு கும்பாபிஷேகம் கண்டு இன்னைக்கு பங்குனி மாசத்திலே பல கோடி சனங்கோடி அங்க எடுத்தாங்க உதரப்பள்ளி ஓட்டதொரு எருமக்கடா. ஆத்தா காளித்தாயே நீ பிறந்த மலையாள எல்லையிலே ஆத்துல தலைமுழுக அரக்கு வந்து நேரு மண்ணு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் மண்ணு அங்க தரையை ஊத்தரைச்சு ஊத்தில் தலைமுழுகி எந்தாய் காளியவ கூட்டக்களறியிலே 7 கன்னி மேலறங்கி என்ன விதவாடி வார அம்மா உனக்கு முத்தால் மேய்கிட்டியா முகப்பு வச்ச வல்லாக்கா தங்கத்தால் மேய்கிட்டியா தாளுட்ட வல்லாக்கா அப்பாடி கருப்பா வை கருப்பா சண்டி முண்டிகார் கருப்பா அந்த 18ஆம் படி கருப்பா தாயே கன்னிகளே தெய்வ கன்னி சட்டேடுலாட கன்னி நீ என்ன பொன்னி விளையாட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு அந்தி பனைய விட்டு அருக்காணி கோட்டை விட்டு ஒத்தப்பனைய விட்டு ஒரு பழத்து காட்ட விட்டு இந்த தாராவர மண்ணிலே தாயே காளியம்மாடி எழுந்து வரம் கொடுக்க இல்லதோர் பேர் வாங்கி இன்னைக்கு போட்டு வரம் கொடுக்க இந்த பிரிநூலகையில் இறக்கி நான் ஊட்டக்களரியில கூப்பிட்டு அழைக்கிறேனே கன்னிமார் தாயவளே 7 பேர் ஆடி வாங்களம்மா. அல்ல
அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அக்காத கையால் அலைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா பார்க்காத கையால் வர அழைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அக்காத கையால் அலைக்கட்டுமா
தங்கமான